நீங்க வரும்போதே டக்குன்னு அந்த ஒரு பயங்கர சூப்பர் ஸ்மெல். என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க? எப்படி ஸ்மெல் இருக்கு அதுல? நல்லா தாங்க இருந்தது. பெர்ஃப்யூம் போடலங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரெட் கலர்ல அங்க இருக்கும்போது அந்த டைம்ல நான் ஒரு ரெட் அவுட்ஃபிட் வாங்க. அது ரெட் கலர்ல இருந்தது. ஆனா இந்த இது பாக்கும்போது திடீர்னு கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்துடுச்சு. எல்லாவே ஹேண்ட்பேக்ல ஸ்பெண்ட் பண்றது எனக்கு புரியல. எனக்கு பிடிக்கல. நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. ஒரு பர்ஸ் இருக்கு. அதுவும் அலன் ஷோலே தனியா வாங்கினது தான். ஆனா ஆஃபர்ல வாங்குனது. Amazon, Meesho, Flipkart எல்லாம் போய் ஸ்க்ரால் பண்ணி இதெல்லாம் பார்த்து கார்ட்ல வச்சு வாங்குவேன். எனக்கு அந்த ஒரு ஹாபி கிடையாது. என் கையில இந்த ஆன்லைன் ஆப் இருக்கான்னு கேட்டா இல்லவே உள்ள வச்சிருப்பீங்க. ஆதார் கார்டுல இருந்து உங்களுக்கு சின்ன வயசு ஆதார் கார்டு எதுவுமே காமிக்க மாட்டேன். அதை நான் யார்கிட்டயும் காமிச்சது. லவ் லைஃப் பத்தி சொல்லுங்க. எனக்கு எந்த லவ் லைஃபுமே இல்லைங்க. மறக்க முடியாத ப்ரொபோசல் வந்திருக்குல்ல? நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு. தூக்கம் கிடைக்காம வரும்போது நம்ம ஐஸ் வந்துட்டு கொஞ்சம் கிராங்கியா இருக்கு ஒரு மாதிரி. அதை ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, சிலிக்கா ஜெல். இதில் பாட்டா பள்ளி அது எதுவுமே ஏறாத இருக்குது. இது வந்து வெட் வைப்ஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் டைம் நான் கோம் பண்ண மாட்டேன். ஆனாலும் ஒரு கோம்பு இதுதான் இருக்கும். இது ரெண்டும் எல்லா பொம்பளை கையிலும் இருக்கும். எஸ், நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம அஸ்வதி அக்னிஹோத்ரி இருக்காங்க. அவங்களுடைய ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வணக்கம் அஸ்வதி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. அந்த அக்னிஹோத்ரி பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே நம்ம சிவகார்த்திகேயன் கூட ஒரு படத்துல சொல்லிருப்பாரு, பாக்குறதுக்கு நல்ல டின் பீர் சைஸ் இருந்துகிட்டு பண்ற வேலையெல்லாம் அடியே ரத்தி அக்னிஹோத்ரி அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அது பார்க்கும்போது இந்த அக்னிஹோத்ரி நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சர்நேமா ஃபேமிலி நேம்? அது யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி இப்படி வரும்போது அந்த ஃபேமிலி நேம் மாதிரி நானே கரெக்டா அதுக்குள்ள கொண்டு வந்தேன். சூப்பர். அஸ்வதி அக்னிஹோத்ரி அது இருக்கும்போது ஒரு இது இருக்குல்ல, அஸ்வதி நார்மலா இருக்கும். சோ இல்ல எனக்கு அது வேணும்னு சொன்னேன். ஓ இஷ்டம், ஓ விருப்பம். And now introduce the heroine of the show. What is inside your handbag? It's Alan Shole. It's amazing brand, you know. So இந்த பேக்கோட பேக் ஸ்டோரி என்னது? கிறிஸ்மஸ் இல்ல, கிறிஸ்மஸ் டைம் வரும்போது மாலுக்கு போய் சும்மா சுத்துனது. ஸோ ரெட் கலர்ல அங்க இருக்கும்போது அந்த டைம்ல நான் ஒரு ரெட் அவுட்ஃபிட் வாங்கினேன். அது ரெட் கலர்ல இருந்தது. அது ரெட் கலர்ல இருந்தது. ஆனா இந்த இது பாக்கும்போது திடீர்னு கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்துடுச்சு. நல்ல ஒரு ரெட்ரோ சோஃபா மாதிரி இருக்குல்ல, பயங்கரமா அந்த கலருக்கு செமையா அழகா இருக்கு. செமையா இருக்கு. ஹேண்ட்பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நல்லதுங்க. ஏன்னா ஹேண்ட்பேக் வந்து இட்ஸ் a good thing, you know அப்படின்றது. அதை வச்சு தான் ஷோவே ஓடிட்டு இருக்குன்றதுனால அவங்களோட ஷோக்காக நல்லா இருக்கு. ப்ளீஸ் அந்த பேக் அப்படியே கையில எடுத்து வச்சு ஓபன் பண்ணுங்க, என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பெருசா எதுவும் இல்லைங்க. நல்லா இருக்கு. சைடுல அந்த ஸ்லிங் மாதிரி நம்ம தொங்க விட்டுக்கலாம். நல்ல ஒரு நீங்க இதை விட நிறைய பேக்ஸ் பாத்துருப்பீங்கல்ல. பேக்ஸ் அமௌண்ட்டுமே நல்ல அமௌண்டா தான் இருக்கும்னு மால்ல வேற வாங்கியிருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய இது. எல்லாமே சொல்ல முடியாது. ஆனா இப்போ வந்து எப்படி சொல்றது, சம்பாதிக்கிற கேஷ் வந்து ஃபுல்லாவே ஹேண்ட்பேக்ல ஸ்பெண்ட் பண்றது எனக்கு புரியல. எனக்கு பிடிக்கல. நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. ஓகே. ரெட் கலர் ரொம்ப பிடிக்குமோ? இல்ல இந்த நெயில் பாலிஷ் கூட ரெட்ல போட்டுருக்கீங்களே, அதான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருது அதெல்லாமே ஓகே. சூப்பர். ப்ளீஸ் ஓபன், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். யா பா ஸ்டைலா அடி ஓபன் பண்றீங்க, டிக் போடுற மாதிரி. ஒரு பர்ஸ் இருக்கு. அதுவும் அலன் ஷோலே. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிடையாது. இது தனியா வாங்கிருக்கீங்க? தனியா வாங்கினது தான். ஆனா ஆஃபர்ல வாங்குனது. ஓகே, ஆஃபர்ல வாங்கிருக்கீங்க. ப்ளீஸ். அல்ல, இது எந்த பொருளானாலும் நான் வாங்குறதுக்கு முன்னாடி அதுல வந்துட்டு இன்னொரு இப்போ வந்து எந்த பிராண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு சீசன் டைம்ல கொஞ்சம் ஆஃபர் இருக்கும்ல. ஆமா. எப்படியாச்சும் அந்த ஆஃபர் வருமானு நான் கொஞ்சம் செக் பண்ணும். அதுக்கு பொறுத்து ஆஃபர் என்னமோ சொல்லுவாங்களே ஆன்லைன்ல பிக் பில்லியன் டேவா ஆஃபர்னு சொல்லி அமேசான்ல எல்லாம் போடுவாங்களே, அது பேர் என்ன? பெருசா நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண மாட்டேன். ஓகே. நேர்ல தான் டைரக்டா தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். டைரக்டாவே கேட்றீங்க எப்போ ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்லி. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவேன். சும்மா இருக்கிற டைம்ல எல்லாமே Amazon, Meesho, Flipkart எல்லாம் போய் ஸ்க்ரோல் பண்ணி இதெல்லாம் பார்த்து கார்ட்ல வச்சு வாங்குவேன். எனக்கு அந்த ஒரு ஹாபி கிடையாது. நல்ல விஷயம். என் கையில இந்த ஆன்லைன் ஆப் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்ல. எங்கேயாச்சும் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் எனக்கு ஒரு இது இருக்கு, கிடைக்கிற பொருள்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டா வொர்த் இல்லையா, இல்லை எனக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்கு, அந்த மாதிரி இப்போ இருக்கிற டைம்ல அப்படின்னு இல்லை, பின்ன ரிட்டர்ன் பண்ணணும்.
அந்த இதுக்கே நான் போக மாட்டேன். உள்ள வச்சிருப்பீங்க ஆதார் கார்டுல இருந்து உங்களுக்கு சின்ன வயசு ஆதார் passport size கார்டு photo. எதுவுமே காமிக்க மாட்டேன். அதை நான் யார்கிட்டயும் காமிச்சது இல்ல. எப்படியும் இந்த ஃப்ளைட்ல போகும்போதோ அவர்கிட்ட அவங்களுக்கு காட்டணும் இல்ல டிடிஆர் டிக்கெட் எப்படி எடுக்கணும். எப்படி நான் வருவேன் எப்படி காட்டுவீங்க? எப்படி நான் வருவேன்னா அவர்கிட்ட காமிக்கணும். அவரே ஆதார் கார்டு எதுவுமே ஏங்க, காமிக்க ரெண்டு மட்டும் மாட்டேன். காட்டுங்க. இல்லங்க இல்ல ப்ளீஸ். ஆதார் கார்டு மேல அப்படி ஒரு ஆங்கிரி ஆதார் கார்டுக்கு பின்னாடியே ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னது நீங்க சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கும்போது சின்ன எழுப்பி வயசு அல்ல அது எதுவுமே இல்ல. அது இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்கூலிங்ஸ்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. அது நான் இது வரைக்கும் எங்கேயும் சொல்றது இல்ல. சொல்லுங்க. அதனால இங்கேயும் சொல்ல மாட்டேங்க. இது எப்படி தெரியுமா, இது வரைக்கும் நான் எங்கேயும் சொல்லல, சோ இங்கேயும் சொல்லல அப்படின்னு. இல்ல, இல்ல. பட் இருந்தாலும் இந்த இப்ப நீங்க வந்துட்டு பயங்கர ஒரு பிரிட்டியான ஒரு கேர்ள் அப்படின்னும் போது கேரளால இருக்கக்கூடிய பாய்ஸ்லாம் நிறைய ப்ரொபோசல்லாம் அனுப்புவாங்கல்ல, அதுல உங்களுக்கு அன்ஃபர்கெட்டபிள் ப்ரொபோசல், நீங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு ப்ரொபோசல் ஏதாவது நிறைய வந்திருக்குங்க. நல்ல வேளை ஓப்பனா சொல்லிருங்க, இல்லனா ஏற்கனவே ஒரு ஒரு ரூமர் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க அந்த இதெல்லாம் வச்சு. என்ன அப்படி எல்லாமே சொல்லிடாதீங்க. ரூமர்னா நானும் என் ஃப்ரெண்டு பொண்ணும் வந்துட்டு ஒரு வீடியோ அவர் எடுத்தாங்க. அது அதுதான் அது நான் கேட்கல, அவங்களே சொல்லிருப்பாங்க. ஏன்னா இட்ஸ் அது பாருங்க பயங்கர ரீச் இல்ல, அது இட்ஸ் மோர் தென் 80 நீ மில்லியன். உங்ககிட்ட எது கேட்க கூடாதுன்னு சொன்னியோ நீங்க அதுதான் நான் கேட்டுட்டு கேட்கவே இல்லைங்க, நீங்க தான் சொன்னீங்க. அதாவது இப்ப நீங்க உண்மையா சொல்லிருங்க, உங்களோட லவ் லைஃப் பத்தி சொல்லுங்க. எனக்கு எந்த லவ் லைஃபுமே இல்லைங்க. மறக்க முடியாத ப்ரொபோசல் வந்திருக்குல்ல? நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு. ஸ்கூலிங்ஸ்ல இருந்து நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு. சூப்பர், ஓபன் என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு பாத்துலாம். சரி இதுல கொஞ்சம் கேஷ் இருக்கு. யா பரவாயில்லையே, இந்த மாதிரி மணி டைம்லயும் கேஷ் வச்சிருக்கிற அப்படி அற்புத வைக்கணும் ஒரு குழந்தை. பொண்ணு கிடையாது நான் தெரியுமா. எனக்கு சம்டைம்ஸ் என் கையில கேஷ் இருக்காது. ஒன்னு ரெண்டு இடத்துல நான் மாட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேஷ் வச்சிருக்கேன். யார் போலீஸ்ல மாட்டிருக்கீங்களா? நான் அப்படி மாட்ட மாட்டேன். அந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஓகே, யூ ஆர் a very good teetotaler, you know? ஆமா டீட்டோல்ல. சூப்பர், வெரி குட். Why? இல்லங்க கேட்டங்க, ஏன்னா நீங்க வரும்போதே காபி குடிக்க மாட்டேன்னீங்கல்ல, அதுக்காக கேட்டேன் நான். பட் சம்டைம்ஸ் குடிப்பேன். சம்டைம்ஸ் காபி குடிப்பீங்க, அதான். சோ இல்ல சம்டைம்ஸ் குடிப்பேன், நீங்களே காபி தானே? காஃபி மட்டும். ஓகே, அதுதான் நான் கரெக்ட்டா இல்ல சென்டென்ஸ் கிரீன் டீ கூட குடிப்பேன். கிரீன் டீ. ஆஹா, எப்படி வளர்த்திருக்காங்க, சூப்பருங்க. இப்படிதாங்க இருக்கு. இது என்னுடைய அக்கா. அன்பறிவா என்னது இது? இல்ல இது வந்து எனக்கு பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு டைமண்ட் ரிங் கிஃப்ட் பண்ணாங்க. ஓகே, அது கடை பேர் ரொம்ப நல்ல பேரா இருக்கு. அரேபியன் கோல்ட். அரேபியா, அதுதான் என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கா. அரேபியன் கார்டன். அது இப்போ டைமண்ட் வைக்கும்போது கையில கார்டு வைக்கணும்ல. ஓ ஆமா, அது சொல்லுவாங்க ஒரிஜினல் டைமண்ட்க்கு வந்து கொடுப்பாங்க. சோ அதோட கார்டு. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல சிலிக்கா ஜெல். இதுல பாட்டா பள்ளி அது எதுவுமே ஏறாத இருக்குது. ஓ, இது வச்சா பாச்சப்பள்ளில வராதா? அப்படி எல்லாமே சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஓகே, ஒரு நம்பிக்கை. பாக்கி பேலன்ஸ் எப்படின்னா அது இங்க சோ இருக்கு. இது எல்லாமே என்னோட கார்ட்ஸ் எல்லாமே ஆதார் இங்க தான் கார்டுல இருக்கு. இருந்து ஏடிஎம் கார்டு, ஓட்டர் கார்டு எல்லாமே இங்க தான் இருக்கு. சூப்பர். அதான் நல்லா வண்டி ஓட்டுவீங்களா? வண்டி ஓட்டுவான். வண்டி ஓட்டுவீங்க, சூப்பர். டபுள்ஸ் அடிப்பீங்களா? யா சூப்பர். இல்ல சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டபுள்ஸ் அடிக்க தெரியாது. ட்ரிபிள்ஸ் கூட அடிப்பீங்களா? இல்ல அது ஒன்லி பைக் மட்டும். பைக்ல, வெரி குட். அடுத்து என்ன வச்சிருக்கீங்க? அது இது இது சாக்லேட்டா? ஆக்சுவலி இது வந்து எனக்கு பிடிக்கிற ஒரு சாக்லேட். உங்களுக்கு ஜோக்ஸ் ரொம்ப பிடிக்குமா? இந்த joke. வேஃபர் வேஃபல்ஸ். இது வந்து லோக்ருன்னு சொல்லிட்டு ஒரு இது நல்லா இருக்கும், சாப்பிட்டா தான் தெரியும். சூப்பர். இதுல வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் அவைலபிளா இருக்கு. வெண்ணிலா தான் நல்லா இருக்கும். ஈவன் டார்க் சாக்லேட் கூட நல்லா இருக்கும். நல்ல சாக்லேட், எல்லா ஃப்ளேவர்ஸும் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து என்ன எப்பவுமே ஒன்னு வச்சிருக்கீங்க? கேரி பண்ணிருப்போம். இது வந்து வெட் வைப்ஸ் தெரியும்ல உங்களுக்கு. அது தெரியுங்க. வெட் வைப்ஸ் தெரியும்ல, இதெல்லாம் பாத்திருக்கியா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. கரெக்ட்டுங்க. வெட் மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லனா ஏதாச்சும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுறதுக்கு எல்லாமே. ரெப்ரஸ் ஆகிறதுக்கு எப்படி? ஹவ்? இல்ல இதுல கொஞ்சம் வெட்னஸ் இருக்குல்ல, மூட ஃபேஸ்ல வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா கொஞ்சம் அப்படி ஃபேஸ்ல ஜில்லுன்னு இருக்கும்ல. அப்படியே வைப் பண்ணாலே போதும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சார்ஜர். யா, நீங்க வந்து இந்த மேக்ஸிமம் ஷூட்டிங்லாம் போனீங்கன்னா சார்ஜ்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும்ல. கரெக்ட். அதுதான். அந்த டாலர் நல்லா இருக்கே, கழுத்துல Thank போட்டுருக்கு. you. செட்டா இப்படி இந்த கையில வாங்குறது எல்லாம் ஒரே கடையில வாங்குனதா? ஒரே இடத்துல இருந்து. இது நல்லா இருக்கு. இதெல்லாம் கரெக்ட்டா செட் பண்ணிருக்கீங்க. Thank you. இது வந்து கிரீன் டீ. எனக்கு கிரீன் டீனா ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ இது எந்த அப்பப்போ ஹோட்டல்ல எடுத்தீங்க? வாங்குனதாங்க. வாங்குறது. இது வாங்கியா தான் கிடைக்கும். நாங்களும் ஹோட்டல்ல தாங்க எடுப்போம். பால் பொடிலாம் வச்சிருப்பாங்கல்ல. தப்பு இல்ல, நீங்க கேஷ் கொடுத்து தானே என்டர் ஆகுது. சோ அது உங்களுக்காக தானே வைக்கணும். அது எடுக்கிறதுக்கு தப்பு இல்ல. அப்படிதாங்க நான் டிவியை கலட்டிட்டு இருந்தேன். டிவி அந்த டவல்ஸ் எல்லாம் கழட்டினதுல தப்பு இருக்கு. சோ இது வந்து நான் கொஞ்சம் vlogs எல்லாம் எடுப்பாங்க. சோ இது அதனால இது ட்ரைபாட் நம்ம பாய்ஸ் கூட தேவைப்படும் நிறைய இந்த மாதிரி vlogsல எடுப்போம். நீங்க எடுப்பீங்களா vlogging? எடுப்பேன். நான் பார்த்த ரீசெண்டா நீங்க நம்ம இந்த சேனல்ல ஹார்ட் பீட் செட்ல இருந்துட்டு நீங்க அந்த குரல் புள்ள, அப்புறம் அந்த பக்கத்துல அங்க டக்குன்னு நடிச்சிட்டு இருந்த ஹீரோ எல்லாம் கமான் வாங்க, நான் இப்போ ஒரு இது பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு
பயங்கரமா பண்றீங்களேங்க யூடியூப் லைவ் vloggingலாம். பயங்கரமான்னு நான் சொல்ல இட்ஸ் மாட்டேன். குட், சோ குட். எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. எனக்கு பிடிக்கிற விஷயம்னா சேனல் பயங்கரமா பார்க்கணும் அந்த மாதிரி இல்ல. எனக்கு வந்து பிடிச்சவங்க கூட இருக்கிற சில நிமிஷங்களை வந்துட்டு டாக்குமெண்ட்ரி பண்ணது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் டைம் நான் கோம் பண்ண மாட்டேன், ஆனாலும் ஒரு கோம்பு இதுதான் இருக்கும். என்னைக்கா தேவைப்படுச்சு அப்படின்னா அப்படிதான் அந்த இருக்கும். மாதிரி இது ரெண்டும் எல்லா பொம்பளை கையிலும் இருக்கும். ஆனா எல்லா பொம்பளையும் மறந்துரும், எல்லாம் தொலைச்சிரும். அது மாதிரி ரொம்ப Sometimes. கஷ்டம். எங்க போனாலும் உங்க வீட்டுல இருக்கும்ல. ஆமா, எங்க ஒய்ஃப் அப்புறம் என் ஒய்ஃப் மம்மி என் பாப்பா எல்லாத்துக்குமே நான் அதை கொடுத்துருக்கேன். நான் கிளட்ச். பின்ன இது எனக்கு பிடிச்ச ஒரு blush. ஓ, blush அண்ட் லிப்ஸ்டிக் 2 ஐட்டம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் 2 நான் எப்பவுமே நான் கேரி பண்றது, வேற எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஒரு blush, என்ன blush இது? ஹுதா பியூட்டியோட ஒரு blush. ஹுதா பியூட்டி. ஓகே, இப்போ நீங்க போட்டிருக்கமே ஷேடே சூப்பரா இருக்கு. மேட் ஃபினிஷ். அவ்வளோதான். ஆமா, சூப்பர். வேற எதுவுமே நீங்க பெருசா இது பண்ணவே இல்லை. blushக்கு மட்டும் லைட்டா போட்டிருக்கீங்க. blush அண்ட் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் lashes-மே நல்லா வச்சிருக்கீங்க. lashes ஆக்சுவலி எனக்கு ஒரிஜினலி நிறைய இருந்தது, நேச்சுரலாவே இருந்தது. அதான் நேச்சுரலா இருக்கு. இப்போ இருக்கிறது நேச்சுரலுக்கு மேல ஃபேக்கும் வச்சிருக்கு. ஆனா நேச்சுரலா இருக்கும். தேங்க் யூ. அது நான் வைக்கணும். பட் சூப்பரா பேசுறீங்க. தமிழ் இஸ் அமேசிங் ஃப்ளோ. புரியுதா? How is it possible? தெரியனவங்க கிட்ட போய் பேசினா நான் சொதப்போம். இந்த பக்கம் போகும்போது 1-2 ஐட்டம்ஸ் இருந்து அதுதான் பாத்துறலாம். ஜஸ்ட் இதுதான். Oh my இந்த God. பெர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுமே, நீங்க வரும்போதே டக்குன்னு அந்த ஒரு பயங்கர சூப்பர் ஸ்மெல். என்ன பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க? எப்படி ஸ்மெல் இருக்கு அதுல? நல்லா தாங்க இருந்தது. பெர்ஃப்யூம் போடலங்க. போடலையா? சரி, இது எனக்கா வச்சு போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை காப்பாத்தணும்னா நான் போடல அப்படின்னு சொல்லி என்னைய நோஸ் கட் பண்றது. சரி, ஓகே. இது நம்மளுக்கு இது வந்து எனக்கு பெர்ஃப்யூம் பிடிக்கும். அதனால லாஸ்ட் பர்த்டேக்கு ஹென்ஷா எனக்கு கிஃப்ட் பண்ணது. யார் அவங்க? ஹென்ஷா தீபனன் ஆக்ட்ரஸ் தான். ஆக்ட்ரஸ் ஹென்ஷா. ஆமா. Yeah, she's a very good friend of mine. Yeah, I know her. Yeah, we are Instagram friends and we talk So about future projects and etc. Okay, அவங்க கொடுத்தாங்களா? அவ கிஃப்ட் பண்ணது. ஓகே. தெரியும். ஏங்க நீங்க பேரை கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. பேர் என்ன ஃபுல் நேம் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு அவங்க தெரியாது. பேரு ஹென்சா? தெரியாதுங்க. ஏங்க தெரியுங்க. எப்படிங்க எனக்கு தெரியாம உங்களுக்கு இருக்கும்? தெரியாது. நீங்க தமிழ் சினிமாவுல தமிழ் சீரியல் இண்டஸ்ட்ரியில நமக்கு தெரியாத பிள்ளைங்களே இருக்க முடியாது. சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சிருக்கும். பேர் மட்டும் ஒரு சொல்லுங்க. இல்ல நீங்க தானே ஒண்ணா பேசினது ஹென்சா பழகினது. தானங்க? ஹென்ஷா பேலன்ஸ் பேரு சொல்லுங்க. ஹென்சா டிசோசா இல்லையா? ஹென்ஷா தீபனுங்க. தெரியும். அவன் கிஃப்ட் பண்ணது. ஓ சூப்பர். வேற என்னென்ன கொடுத்து நீங்க ஏதாவது கொடுத்தீங்களா ஹென்சாக்கு? நான் ஹென்சாக்காவை நான் கேட்பேன். ஏதாவது கொடுத்தீங்களா உங்களுக்கு? கொடுத்தேன். என்ன கொடுத்தீங்க? உங்க ஷோல நீங்க எது வச்சு ஷோ பண்றீங்களோ அந்த முக்கியமான ஐட்டம் தான் ஹேண்ட்பேக் கொடுத்தீங்களா? வாவ், சூப்பருங்க, வெரி குட். நல்லது. அடுத்தபடியாக என்ன இருக்கு? அது அடுத்தபடியா ஒண்ணும் இல்ல, நான் காமிச்சிட்டு நான் ஸ்டாப் பண்றேன். என்னது? இதோ சாப்பிட்ற ஐட்டம் எடுக்கிறீங்க. கம் ஆன். என்னது? இல்லங்க, இது சாப்பிடுற ஐட்டம் கிடையாது. மாய்ஸ்சரைசர். இல்ல இது மேல நான் பெருசா அந்த மாதிரி எல்லாமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஓ, இது வந்து சம்டைம்ஸ் தூக்கம் கிடைக்காது. எனக்கு தூங்குனது ரொம்ப பிடிக்கணும் ஒரு பர்சன் தான். ஸோ தூக்கம் கிடைக்காம வரும்போது நம்ம ஐஸ் வந்துட்டு கொஞ்சம் கிராங்கியா இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அதை ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு ஐ பேச்சஸ் யூஸ் பண்ணுவோம். கண்ணுக்குள்ள தடவிட்டோம்னா தூக்கம் வராதா? தூக்கம் வராதுன்னு இது மாதிரி ஒரு மாதிரி பொலிவா இருக்கும். கொஞ்சம் ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி கொஞ்சம். ஓகே. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக் அதுதான். என்ன லிப்ஸ்டிக் இப்போ போட்டிருக்குது? இல்ல இப்போ போட்டிருக்கிறது வந்துட்டு நயகாவோட பிஸி பீன்னு சொல்லிட்டு சீப்பஸ்ட் தான், பட் அல்டிமேட் நைஸ். அதுதான். இதுதான் மோஸ்டா எப்பவுமே போனோம். இது மேக்கோட வந்துட்டு லோக்கிஸ் மோஸ்ட் கியூரியஸ். அதுதான் ரொம்ப கியூரியஸா இருக்கு போட்டிருக்கு. சூப்பருங்க. இது மட்டும் தான், இவ்வளவுதான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.